ஓம் சாய்ராம். பாபா தான் வாழ்ந்த காலத்தில் நிறைய அதிசயங்கள் செஞ்சிருக்கிறாரு. ஸ்ரீ சாய் சச்சரிதம் புத்தகத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேராசை பெருநஷ்டம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு பக்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பம்பாயில் தாமு அண்ணா அப்படின்னு ஒரு பெரிய பணக்கார பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வியாபாரத்தில் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை. ஒரு நாள் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தார். இப்போது பருத்தி மார்க்கெட்டில் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, நாம் எல்லாம் சேர்ந்து பருத்தியை மொத்தமாக வாங்கி பதுக்கி வச்சுப்போம், அப்புறமா விலை ஏறும்போது விற்றா பல லட்சம் ரூபாய் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். தாமு அண்ணாவிற்கு இது நல்ல ஐடியாவாக தெரிஞ்சது. ஆனால் சாய்பாபாவிடம் அனுமதி கேட்காம அவர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். தாமு அண்ணா ஷீரடிக்கு வந்து பாபா முன்னாடி உட்கார்ந்தார். அவர் மனசுக்குள்ள பாபாவிடம் இந்த பருத்தி வியாபாரத்தை பற்றி கேட்கணும், அவர் சம்மதிச்சா அவரையும் இந்த தொழிலில் ஈடுபட வைக்கலாம் என்று நினைத்தார். பாபா எல்லார் மனசையும் படிக்கிறவர் இல்லையா? தாமு அண்ணா வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே பாபா ஆவேசமாக சொன்னார், தாமு, என்ன பேராசை இது? உனக்கு இருக்கிற காசு போதாதா? ஏன் வீணா இல்லாத லாபத்திற்கு ஆசைப்பட்டு குழிக்குள்ள விழ பார்க்குற? அந்த பருத்தி வியாபாரத்தில் கை வைக்காதே. உன்னோட பார்ட்னர் உன்னை ஏமாத்த பார்க்குறான். அமைதியா இரு. பாபா அப்படி சொன்னதும் தாமு அண்ணா பயந்து போய் அந்த வியாபாரத்தை வேண்டாம்னு விட்டுட்டார். ஆனால் அவரோட நண்பர் பாபாவை நம்பலை. அவர் மற்றவங்களோட சேர்ந்து பல லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சு டன் கணக்கில் பருத்தியை வாங்கி பதுக்கினார். அடுத்த சில வாரங்களில் எல்லோரும் அதிர்ச்சியாகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. திடீர்னு பருத்தி விலை மார்க்கெட்டில் இன்னும் பயங்கரமாக சரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பதுக்கி வச்சிருந்த குடோனில் ஒரு விபத்து ஏற்பட்டு பருத்தி மூட்டைகள் எல்லாம் தீப்பிடிச்சி சாம்பலாச்சு. பாபாவின் பேச்சை கேட்காத தாமு அண்ணாவின் நண்பர் கடனாளியாகி நடு ரோட்டுக்கு வந்தார். இதை கேள்விப்பட்ட தாமு அண்ணா பதறிப்போய் பாபாவின் கால்களில் விழுந்தார். பாபா, நீங்கள் மட்டும் அன்னைக்கு என்னை தடுக்கலனா என் குடும்பமே இன்னைக்கு நடுத்தெருவில் நின்றிருக்கும். என்னை காப்பாத்திட்டீங்க பாபா அப்படின்னு அழுது நன்றி கடன் செலுத்தினார். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பல நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை லாபம்னு நினச்சி ஓடுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்கும். நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மை விட நம்ம குருவான சாய்பாபாவிற்கு நல்லா தெரியும். அவர் வேண்டாம்னு ஒரு விஷயத்தை தடுத்தார்னா அதில் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். பாபாவின் வார்த்தையை கேட்டு நடந்தா வாழ்க்கையில் எந்த நஷ்டமும் வராது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.